அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் தடைகள் மேலே தடைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கா? பயப்படாதீங்க. உங்களுக்கு தான் இந்த நற்செய்தியை சொல்கிறேன். உங்கள் தடைகள் நிச்சயமாக மாறும். பைபிளில் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, மோசேயையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்வோன் மன்னனும் அவனுடைய படைகளும் விடாமல் துரத்தி வந்துட்டே இருக்காங்க. அப்போது ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய படைகள். முன்னேறி போகலான்னா கடலுக்குள்ளால் விழுந்து மடிந்து போகணும். அப்படியே நின்றுட்டு இருந்தா பின்னாடி இருக்கிற பார்வோன் மன்னன் வந்து கொன்று போட்டுருவான். அப்போ ரொம்ப பயந்த சூழ்நிலையில் மோசே கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ மோசே அவங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்கிறாரு. அது என்னன்னா, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த மாதிரியான நம்பிக்கையான வார்த்தைகளை அவர் சொல்கிறாரு. அப்புறம் கர்த்தர் வந்து மோசே கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன் கையில் இருக்கிற அந்த கோலை வந்து செங்கடலை பார்த்து நீட்டு. அப்போது அவரும் நீட்டுறாரு. கடல் இரண்டாக பிளக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உலர்ந்த தரையில் நடந்து சென்றார்கள் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த பார்வோன் மன்னனும் அவனுடைய படைகளும் மீண்டும் துரத்தி வராங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற கோலை வந்து அதில் நீட்டு. மறுபடியும் அந்த அந்த கடல் வந்து மீண்டும் சேரும்போது அந்த பார்வோன் மன்னனும் அதில் இருக்கிற படைகளும் முற்றிலுமாக அது அமிழ்ந்து போகுது. இது கர்த்தர் செய்த பெரிய ஒரு அற்புதமாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒருவர் கூட உயிர் தப்பவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடலையே பிளக்க முடிந்த கர்த்தருக்கு உங்களோட தடைகள் எம்மாத்திரங்க. அதனால் என்ன தடைகள் வந்தாலும் இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ பயப்படாத, நீ பயப்படாத. நிச்சயமாக உன் தடைகளை நான் மாற்றுவேன். உன் தடைகள் மாறும். இப்பொழுது உள்ள சூழ்நிலையை நீ பார்க்காத. நிச்சயமாக அது மகிமையாய் மாறும். நீயும் வாழ்ந்திருப்பாய் அப்படின்னு ஏசப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார். இன்னும் நடத்தினா இனிமேல் நடத்த மாட்டேனா? தினமும் ஜெபத்தில் என்னோடு பேசு. பைபிள் மூலமாக நான் உன்னோடு பேசுவேன். தினமும் பைபிளுங்கிற வேதாகமத்தை நீ படி, தியானி. உன்னோடு நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு ஏசப்பா இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு. நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். காட் பிளஸ் யூ.